அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கேட்கப்படுற ஒரு கேள்வி உண்டு. இலங்கையில் நீங்கள் உயர்தரத்தில் ஒரு ஸ்ட்ரீமில் படித்தா நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் சார்ந்த தொழில்துறையில் தான் கட்டாயம் போக முடியுமா அல்லது உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது. உதாரணத்துக்கு இதில் ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க, சில பொய்யான மாயைகள் இருக்குது. இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு மட்டும்தான் பயாலஜிக்கல் சயின்ஸ் கட்டாயம் படிக்கணும். அதை தவிர்த்து எந்த துறையில் நீங்கள் டெவலப் பண்ணி உங்களோட ப்ரொஃபஷனை வளர்த்துக்கொள்ள நினைச்சாலும் நீங்கள் கட்டாயம் அந்த துறை சார்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உயர்தரத்தில் மேத்ஸ் படித்த ஒரு ஆளும் ஒரு நர்சிங் ஸ்டாஃபாக வர முடியும். இலங்கையில் அதுக்கான பாதைகள் இருக்குது. அதே மாதிரி சட்டம் படிக்கிறதுக்கு நீங்கள் உயர்தரத்தில் எந்தாவது ஒரு 3 பாடங்களில் சித்தி பெற்றிருந்தீங்க என்றால் போதும். இலங்கையில் அதுக்கான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. இது தொடர்பான சரியான ஒரு பிழையான எண்ணக்கருக்கள் மக்கள் மத்தியில் நிலவுது. இந்த பாடத்துறை எடுத்தால் இந்த பாடத்துறைக்கு தான் கட்டாயம் போகணும் என்று. ஒரு பயாலஜி படித்த ஸ்டூடெண்டால் ஒரு இன்ஜினியர் ஆக முடியும். அதற்கான வழிமுறைகளை வழங்குது. குறிப்பாக இந்த வழிமுறைகளில் நீங்கள் இனங்காணக்கூடிய சில அடிப்படையான வழிமுறைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகம் பொதுவாக இவ்வாறான வாய்ப்புகளை வழங்குது. அதே மாதிரி இலங்கையின் NVQ செக்டர்ஸ், அதாவது NVQ தரச்சான்றிதழூடாக நீங்கள் நகரக்கூடிய செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜஸ், அதே மாதிரி ஜியோடெக் போன்றவற்றினூடாகவும் நீங்கள் இவ்வாறு பாடத்துறைகளை மாற்றி நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை விட தனியார் துறைகள்லையும் இந்த வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு கொள்ளுங்க இன்றைக்கு.